வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போது தி சர்ஃபர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் லயன்ஸ் கேட் பே ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நிக்கலஸ் கேஜ் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு வித்தியாசமான சைக்கலாஜிக்கல் மூவி. அதாவது நம்ம ஹீரோ சின்ன வயசுல வாழ்ந்த ஒரு கடற்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வில்லா. அந்த வில்லாவை எப்படியாவது விலைக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முயற்சி பண்றாரு. அவர் அந்த சின்ன வயசுல அங்க இருந்துட்டு அங்க இருக்கிற கடல்ல நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு, அதுவும் குறிப்பா சர்ஃபிங் பண்ணி பயங்கரமான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. பட் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மட்டும் அங்க இருந்து போனவர் திருப்பி அந்த மாதிரியான ஒரு அமைதியான லைஃபை திரும்பி வாழணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. அந்த வாழ்க்கையை தன்னோட பையனுக்கும் தரணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு அவங்க பையனையும் கூட்டிட்டு அங்க வராரு. அந்த வீடு வாங்குறதுல சில சிக்கல்கள் இருக்கு. சரி, கடல்லையாவது போய் சர்ஃப் பண்ணலாம் அப்படின்னு போனா அங்க ஒரு லோக்கல் கேங் அந்த கடலையே கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு தலைவனும் இருக்கா. பயங்கர வியர்டான ஒரு கேங் அப்படின்னே சொல்லலாம். அந்த கேங் இவரை போட்டு பயங்கரமா மென்டல் டார்ச்சர் பண்றாங்க. அது என்ன மாதிரியான டார்ச்சர், எதுக்காக பண்றாங்க, டுவர்ட்ஸ் தென் நம்ம ஹீரோ அந்த கடல்ல சர்ஃப் பண்ணாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. பொதுவா ஒரு இடத்துல நம்ம லேண்டோ இல்ல வீடோ வாங்கினா அங்க இருக்கிற லோக்கலைட்ஸ்னால சில பிரச்சனைகள் வரும் அப்படின்றது ஒரு காமனான விஷயம் தான். பட் இதுல அந்த லோக்கலைட்ஸை காட்டின விதம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பயங்கர ஆர்கனைஸ்டான ஒரு கேங்கு, ஒரு வித்தியாசமான கல்ட் கேங் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவும் அவங்க லீடர் சொல்றதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க. அண்ட் பயங்கர வயலண்டாவும் இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோக்கு கொடுக்கக்கூடிய அந்த டார்ச்சர்ஸ் அப்படின்றதுமே ஒரு மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதாவது அவரோட காரை திருடிடுவாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி பயங்கர டீஹைட்ரேட்டடா அவர் இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவும் இருந்தும் அவர் எப்படியாவது இந்த வில்லாவை நம்ம வாங்கிடலாம், சோ தட் இதன் மூலமா நமக்கு இந்த கடல்ல நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சோ அந்த டெஸ்பிரேஷனையும் ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி எதுக்காக இந்த கேங் இவரை பண்றாங்க அண்ட் அவங்களுக்கான இன்டென்ஷன் என்ன, அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் அந்த கடலை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த லாஜிக்குமே ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஓவரால் அந்த லொகேஷன்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த கடலை காட்டின விதம், அதுல அந்த சர்ஃபிங் சீன்ஸ் அப்படின்றது எல்லாமே பிரமாதமா இருந்துச்சு. ஒரு நீட்டான சைக்கலாஜிக்கல் மூவி தான். எனக்கு என்னன்னா இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட இருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு மாதிரி மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லக்கூடிய ஒரு கிளைமேக்ஸா தான் எனக்கு பட்டுச்சு. ஆல்சோ பேஸை பொறுத்த வரைக்குமே இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டா பெட்டரான ஒரு பேஸ்ல இருந்திருக்கலாம். மற்றபடி இது ஒரு நல்ல படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வயலண்டா சில காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.